வாகை சூடவா மீனாட்சி ஜீவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாட்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஜீவா மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டி தைரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வர்ற வழியிலேயே மீனாட்சி அம்மன் ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. அடடா, அருமையான இவற்றோட ஆசீர்வாதமே நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எல்லாம் சிரஞ்சீவமா சிறப்பா நம்ம வாழத்தான் போறோம். எல்லார் முன்னாடியும் நம்ம தலை நிமிர்ந்து நிக்கத்தான் போறோம்னு சொல்லிட்டு வராங்க ஜீவா. மீனாட்சியோட கோபம் இன்னும் குறையவே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பத்தா காளியம்மா வேஷத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. அடடா, இது என்ன அப்பத்தா காளியம்மா மாதிரி உட்காந்துருக்குதேங்கிறாங்க. அது ஒன்றும் காளி கிடையாது, நம்ம அப்பத்தா தானே உட்காந்துருக்கு. மீனாட்சி, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இந்த கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி நீ வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜீவா மீனாட்சி கையை பிடிக்கிறாங்க. மீனாட்சி அப்பத்தா சொல்லாதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு அவங்க ஒரு பிடிவாதமா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜீவா, என்னது அப்பத்தா வேற சொல்லுமுன்னு நீ நினைக்கிறியா? மீனாட்சி, அப்பத்தா எந்த காலத்துலயும் மனசார உள்ளவான்னு கூப்பிடாது. அப்படியே கூப்பிட்டாலும் அதுகிட்ட சரியான சிண்டு முடிகிற வினை நிறைய இருக்கு. அந்த வினைவெல்லாம் தாண்டித்தான் நம்ம வாழ்ந்தாகணும். இதெல்லாம் நீ ஈஸியா தூக்கி போட்டுட்டு வரதை விட்டுட்டு அப்பத்தான் சொல்லட்டும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறிய. இதெல்லாம் தப்பு மீனாட்சி, வா போலாங்கிறாங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பத்தாவோட கோவத்துக்கு ஏன்டா ஆளாகிற? அப்பத்தாவோட கோவம் தான் நமக்கு என்னன்னு தெரியுமல்ல. இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போதும். இப்போ வாயை முடிக்கிட்டு நீ அமைதியா இரு. நாங்க போய் எல்லாரும் அப்பத்தா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி உங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ஜீவோட அம்மா. அம்மா, அதுகிட்ட போய் பேசுறேன்னு சொல்றியா? அதெல்லாம் நடக்க போற காரியமா? இவ்வளவு நேரமா வெளியே காத்திருந்துட்டோம். இப்போ கூட மனசிலகாத அப்பத்தான் இனிமே நீங்க பேசித்தான் மனசிலக போதா? சரி, நானே சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிளம்பும்போது அப்ப யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊர்க்காரங்க எல்லாரும், என்ன அப்பத்தா, கல்யாணமான புது தம்பதிகளை இப்படி தெருவில் நிற்க வைக்கிறது நல்லாவா இருக்கு? மீனாட்சி அம்மன் ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. அந்த ஆத்தாவே உன் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இப்ப கல்யாண ஜோடியா வந்திருக்காங்க. இவங்களை வீட்டை விட்டு வெளியே வரட்டினா அந்த அம்மனையே வரட்டினதுக்கு சமமாயிடும். நீ வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பத்தா மனசு மாறுது. ஆனா என்னதான் சொன்னாலும் சரி, நான் இவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். ஏதோ இந்த சாமி ஊர்வலம் வருதேங்கிறக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில நிக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு இவங்க இந்த வீட்டுக்கு உரிமை கிடையாதுங்கிறாங்க. அப்பதான் ஜீவா சொல்றாரு, இதை பார் மீனாட்சி, அப்பத்தா சொல்லுதுனால நீ நினைச்சு கஷ்டப்படாத, நான் பாட்டுக்கிறேன், இது உன்னோட வீடுங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்பத்தாவும் தேவியும் அப்படியே திடுக்குன்னு அப்படியே விரும்பி பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. என்னது, இவ வீடா? அடே சாமி, இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுமே இவ வீடுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறானே. அப்ப இவன் இன்னும் நாளுக்கு நாள் இவன் என்னெல்லாம் பண்ணுவான்? அப்படின்னா நம்மள இந்த வீட்டுல விட்டு வெளியே விரட்டி உட்கார வச்சிருவான் போல இருக்குதே. அப்படி தேவி குசு குசுன்னு அப்பத்தாக்கா அதுல சங்கூதி விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் அப்படியே ஜிவ்வுன்னு சரியான கோவத்துல இருக்காங்க. இங்க மீனாட்சியும் அப்பத்தா சொல்லிட்டாங்கன்னு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜீவோட அம்மா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதும் சாமி ரூம் கூட்டிட்டு போய் இந்த விளக்கு ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்து கொடுக்குறாங்க. மீனாட்சியும் எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் கல்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ தேன்மொழி சொல்றாங்க, இதை பார் மீனாட்சி, என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் போல இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஜீவா கூட கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா அது கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்லதை காட்டியிருக்காருன்னு தான் அர்த்தம். இதை நம்ம அப்படிதான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. வேற வழியே இல்லை. மீனாட்சி, நீ இதை பெருசா மனசுல வச்சுக்காத. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ நல்லபடியா காப்பாற்றிக்கோ. நீ சந்தோஷமா வாழ பழகிக்கோன்னு சொல்றாங்க தேன்மொழி. சுமதி மீனாட்சி கிட்ட, இதை பாருமா, நல்லதோ கெட்டதோ இனிமே இவர் தான் உன் புருஷன். நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இதுதான் நடக்கணும்னு விதியில எழுதிருக்கு. வேற வழி இல்லை. இவரை உன் புருஷனா ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ பழகிக்கோ. எல்லாமே சகிச்சுட்டு வாழ்றதாமா வாழ்க்கை. நமக்கு கிடைச்சதுதான் பொக்கிஷமா நினைக்கணும். கிடைக்காததை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணி மீனாட்சியோட மனசை சமாதானம் பண்றதா நினைச்சு சுமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சியும் எல்லாமே மனசுல போட்டு அப்படியே பதிய வச்சுட்டு கண்ணீர் விடாத குறையா அமைதியா மௌனமாவே நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ரம்யா ஆதிக்கிட்ட சொல்றாங்க, டே ஆதி, இன்னைக்கு நம்மளை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின அந்த ஜீவாவை சும்மா விடக்கூடாதுடா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை அவன் தாலியை கட்டி கூட்டிட்டு போய் ஜெயிச்சிட்டான்ல, அந்த தாலி கூடிய சீக்கிரம் அவ கழுத்துல இருந்து இறங்கணும்டா. அந்த தாலி இறங்குனதும் அடுத்த நிமிஷமே உன் கையால அவளுக்கு நீ தாலியை கட்டி இந்த வீட்டு மருமகள் ஆக்கணுங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரம்யாவோட கணவரும் சொல்றாங்க, இதை பாரு ரம்யா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இதுக்கப்புறமும் இனிமே அவங்க கூட எல்லாம் வம்புக்கு போக வேண்டாம். விட்டு தள்ளுங்க. எங்கேயோ பொழைச்சிட்டு போறாங்க. இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மகாராணி மாதிரி ஜம்முன்னு பெரிய எடுத்து பொண்ணா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க. இவ்வளவு தூரம் நம்மளை கேவலப்படுத்தினா அந்த ஜீவாவை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க. என்னைக்கு இருந்தாலும் பழிக்கு பழி தீர்த்தே ஆகணும்ன்ட்டு ரம்யாவும் ஆதியும் ஜீவா மேல சரியான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஜீவா மீனாட்சியை எப்படியோ வெற்றிகரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அங்க தட்டுப்படலான விருந்துகள் நடக்குது. விருந்து சமையல் அப்படியே மூக்க தொலைக்குது. அப்ப ஜீவா மீனாட்சி கிட்ட போய் சொல்றாங்க, மீனாட்சி,
அறுசுவை விருந்து இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம 2 பேத்துக்கு இன்னைக்கு முதல் இரவு எப்படி அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சி முறைக்கிறாங்க. அம்மாடி முறைக்காத, இதெல்லாம் செய்யற சடங்கு சம்பிரதாயம் தான். நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லாதது சொல்லலையே, உள்ளது தானே சொன்னேன்னு சொல்லும்போது அப்ப சாப்பிட கூப்பிடுறாங்க தேன்மொழி. மீனாட்சியும் ஜீவாவும் சாப்பிடலான்ட்டு போறாங்க. அப்ப சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு பல வகையான சுவையான விருந்து படைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்த ஜீவா, அடே அப்பா, நான் வாழ்நாள்ல இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இருக்கிறதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு நினைக்கும்போது என்னாலேயே நம்ப முடியலன்னா பார்த்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி மீனாட்சி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மீனாட்சி வேண்டா வெறுப்பா கோவத்தோடு இருக்கிறாங்க. நீ கோவமாக இருக்கிறீன்னு எனக்கு தெரியுது மீனாட்சி, ஆனால் இந்த மாதிரி நாட்கள் மறுபடியும் ஒரு நாள் வராது. சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனால் ஓ மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? மனசை மாற்றிக்கிட்டு சந்தோஷமா இருந்து பழகிக்கோ. அதுவும் அப்பத்தாவை எதிர்த்து நிற்க உனக்கு சொல்லியே தரணும். நீ துணிச்சலாக இருப்பீன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அப்பத்தா சொல்கிறதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு. இல்லைன்னா அப்படியே தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இரு. சரியா மீனாட்சி? நான் உனக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் அப்பத்தா சும்மா விடாது. லேசுப்பட்ட ஆள் கிடையாது. வம்புக்கே இழுக்கும். இங்கே இருக்கிற எல்லாரும் வேணா அடங்கி ஒடுங்கி அழுகி அமுக்கமாக இருக்கலாம். ஆனால் நீ அப்படி இருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். நீ நான் நினைக்கிற மாதிரி தான் இருப்ப. அப்படிதான் இருக்கணும் மீனாட்சி அப்படின்னு ஜீவா சொல்ல சொல்ல மீனாட்சி ஜீவாவையே முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்பத்தா மீனாட்சியை முறைச்சிட்டு இருக்கிறாங்க. விருந்து தயாராயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையே உட்காருங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் உட்கார வச்சு தலைவால இலை போட்டு ஸ்வீட்டெல்லாம் வைக்கிறாங்க. மீனாட்சி, உனக்கு வச்ச ஸ்வீட்டை நீ ஜீவாவுக்கு ஊட்டி விடணும். ஜீவா, உனக்கு வச்சதை நீ மீனாட்சி கூட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் கேலியும் கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ மீனாட்சி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி பேசாமல் அமைதியாக இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, பரவாயில்ல ஊட்டு ஊட்டு அப்படின்னு சொல்லவும் மீனாட்சியும் டக்குன்னு அவங்க ஜிலேபியை எடுத்து ஜீவா வாயில் வச்சிடுறாங்க. அங்கே இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடே அப்பா, மீனாட்சி சொல்லியும் சொல்லாததுக்கு முன்னாடி ஜீவா மேலே என்னமா பாசத்தை காட்டுறா அப்படின்னு எல்லாரும் கேலியும் கிட்டலும் பேசிட்டு இருக்கும்போது மீனாட்சி மனசுக்குள்ள சரியான கோவத்தில் இருந்தாலும் அப்போ வெளியில எல்லாரும் சொன்னதுக்காக அந்த வேலையை பண்றாங்க. இந்த பக்கமா ஜீவாவும் மீனாட்சிக்காக ஊட்டி விடுறாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தேவி அப்பத்தா கிட்ட வந்து, ஐயோ அப்பத்தா பாத்தியா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவே ஜீவாவை கைக்குள்ள போட்டுக்கிறா. இந்த வெட்டி பையன் பாரு, அவளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வீடு என்னமோ அவளுதுங்கிறான். இப்போ அவனுக்கு இவன் ஊட்டி விடும், இவனுக்கு அவன் ஊட்டி விடுவோம். ஐயோ, இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அவெல்லாம் இருக்கு. பார்க்க முடியல, சகிக்க முடியலையா அப்பத்தா. இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதோ. போற போக்க பார்த்தா நம்மளை தெருவில் கொண்டு கோர வச்சிருவா போல இருக்கு இந்த மீனாட்சி. மீனாட்சிக்கு இவ்வளவு இடம் கொடுக்கக்கூடாது அப்பத்தாங்கிறாங்க தேவி. ஏய் பொறுடி, பொறு நடக்கிறதையெல்லாம் பார்ப்போம், அப்புறம் பேசிக்கிறேங்கிறாங்க அப்பத்தா. அம்மாச்சி, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க நாம ஏன் இங்கே நிற்கணும், நம்ம ரூமுக்கு போகலாங்கிறாங்க. ஆமாடி, இதை பார்க்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னா அப்பத்தாவும் தேவியும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தேவி நினைக்கிறாங்க, ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த ஜீவாவை கண்டாவே மீனாட்சிக்கு பிடிக்காதே, இப்போ இப்படி தாலி கழுத்தில் ஏறினதும் அவன் சொன்னபடியெல்லாம் இவன் நடந்துக்கிறா. அவன் ஜிலேபி இவளுக்கு ஊட்டுறது என்ன, இவ அவனுக்கு ஊட்டுறது என்ன. ஐயையோ, இது போகிற போக்க பார்த்தா தூக்கி நம்ம தலையில் எல்லாம் குப்புற கமுத்திடுவாங்க போல இருக்கு. இது இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு தேவி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஜீவாவுக்கும் அதே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. மீனாட்சி டக்குன்னு இப்படி மாறி இருக்கா அப்படின்னா இவ மனசுல இன்னும் கோபம் வச்சிருக்காளா இல்லை பாசம் வச்சிருக்காளா, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மீனாட்சிக்கும் ஜீவாவுக்கும் விருந்து தடுபடலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் 2 பேரும் திருப்தியா சாப்பிட்டு எழுந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டலும் கேலியும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது மீனாட்சிக்கும் ஜீவாவுக்கும் ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்ல பீரோ இருக்கு. பீரோவுக்கு பின்னாடி ஆதித்யா ஒளிஞ்சிருக்காரு. இது யாருக்கும் தெரியல. ஆனா மீனாட்சியும் ஜீவாவும் போய் கட்டில உட்காடுறாங்க. அப்ப பேசலான்ட்டு இருக்கும்போது அங்க ஆதி நினைக்கிறாங்க, டேய், நான் இந்த இடத்துல இருக்கேன்டா, மீனாட்சியோட கையை தொட்ட உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன். அவ விருப்பத்துக்கு மாறா நீ நடந்துக்கிட்டேல, என்னையே நீ தள்ளி விட்டுட்டு நான் கட்டிக்க போற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நீ மீனாட்சியோட வாழ போறியா, அந்த வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சரியான கோவத்துல மறைஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. மீனாட்சி உட்காந்துருக்கும் போது ஜீவா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அவங்க கையும் பிடிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி கையை தட்டி விட்டுட்டு, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, வெக்கம் சூடு சொன்ன இருக்கா, உன்னைத்தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப என் பக்கத்தில் வந்து உட்காந்து என் கையை பிடிக்கிறியாங்கிறாங்க. ஆமாம் மீனாட்சி, வெளியில் பார்த்தா நீ என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் காட்டுற மாதிரி காட்டின, அதுதான் உன் மனசு மாற்றிக்கிட்டியோன்னு நான் நினச்சேன் மீனாட்சி. இதா பார் மீனாட்சி, இனிமேல் நீ பழசையெல்லாம் மறந்துடு. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமேல் நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி, நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். பழசையெல்லாம் நினச்சிக்காத மீனாட்சி, கோவத்தையெல்லாம் தூக்கி போடுங்கிறாங்க ஜீவா. ஆதியை பற்றி தப்பு தப்பாக என்கிட்ட சொல்லிட்டு என் கழுத்தில் நீ வந்து தாலியை கட்டி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் உன் வீட்டில் விளக்கேற்றினா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேனா? நீ இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கேன்னா அது உன்னோட முட்டாள்தனம். ஆனால் ஆதித்யா பற்றி நீ எதுவுமே நிரூபிக்கல, ஆனால் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க மீனாட்சி. இது கேட்டு ஆதித்யா பீரோவுக்கு பின்னாடி நின்று சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சி, என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட, ஆனால் இந்த
ஜீவாவை நான் சும்மா விட மாட்டேன். என்ன தப்பானவன் ஆக்கித்தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ என்னை இன்னமும் உன் மனசுல நல்லவனைத்தான் நினைச்சிருக்க. கூடிய சீக்கிரம் அந்த தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு நான் உன் கழுத்துல தாலி கட்ட மீனாட்சி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதி. மீனாட்சி ஜீவா மேல இருக்கிற கோவத்துல, இதை பார் ஜீவா, நீ என் பக்கத்துல என்னைக்குமே நெருங்க முடியாது. நான் எக்காரணத்தை கொண்டு என் மனசை மாட்டிக்கவே மாட்டேன். நீ உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். ஆதியை பத்தி நீ என்கிட்ட தப்பா சொன்னீல்ல, எல்லாமே உன்னோட சூழ்ச்சிங்கிறது எனக்கு தெரியும். உன்னோட சதியெல்லாம் என்கிட்ட பலிக்காது. ஒழுங்கு மரியாதையா நீ தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கட்டில படுத்துக்கிறாங்க. ஜீவா நீ கீழே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் இருக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க மீனாட்சி. எங்க அம்மா சுமதியும் எங்க அக்கா தேன்மொழியும் சொன்னதுக்காகத்தான் நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். இந்த ரூமுக்குள்ளேயும் வந்திருக்கேன். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம வெளியில புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நான் யாரோ நீ யாரோ பொண்டாட்டிங்கிற உரிமையோட என்கிட்ட ஏதாவது அளவுக்கு அதிகமா நடந்துக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேறேன்னு சுமதி சொல்றாங்க. அம்மாடி அம்மா, நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். நீயா அந்த ஆதியை பத்தி புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இனிமே அவனை பத்தி சொல்லவும் மாட்டேன், சரியா? ஆனா நீ இந்த வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம், உனக்கு முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி படுத்து புரண்டு பார்க்குறாங்க. தூக்கமே வரல. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜீவா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நிம்மதியாக தூங்குறான். என் கழுத்தில் டக்குன்னு தாலியை கட்டிட்டு இப்போ என்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு இருக்கானு. ஆனால் எனக்கு மட்டும் தூக்கமே வரலையே. அட பாவி, இவன் பண்ணின காரியத்துக்கு இப்போ நான் நிம்மதி இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கேன். ஆனால் இவன் பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டானே. சரி, எப்படியும் தூங்கித்தானே ஆகணும் அப்படின்னு கண்ணை மூடி தூங்கி பார்க்குறாங்க மீனாட்சி. பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆதி ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு, அப்பாடா எப்படியோ மீனாட்சி சொன்னபடி சீக்கிரமா இந்த ஜீவாவை கழட்டி விட்டுட்டு அவ திரும்பவும் என்னையே கல்யாணம் பண்ணிக்குவா. கூடிய சீக்கிரம் இதை நடத்தி காட்டுவேன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜீவா தூங்குற மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. மீனாட்சி நல்லா கண்ணசந்து தூங்கிட்டாங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஜீவா சொல்றாங்க, இதை பாரு மீனாட்சி, நான் சொன்னதெல்லாம் உண்மை. ஆதி உனக்கு ஏத்தவன் கிடையாது. அவன் நல்லவனும் இல்லை. அவ எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்கிறது உனக்கு தெரியாது. நான் எப்படியாவது அந்த உண்மையை நிரூபிப்பேன். உண்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியாத நிலை தான். நான் டக்குன்னு அந்த தாலியை எடுத்து உன் கழுத்துல கட்டி உன் வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன். இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான். உன் சம்மதம் இல்லாம நான் என்னைக்குமே உன்னை தொடவும் மாட்டேன். உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். நீ தான் என்னைக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டி. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா மீனாட்சி? அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். இனிமே அந்த ஆதி உன் வாழ்க்கையில தலையிடவே கூடாது. நீ நல்லா இருக்கணும்னு நான் எப்பவும் மனசார நினைப்பேன் மீனாட்சி.